Hello friends, I am Engineer Vimal from Della Builders. நீங்கள் இந்த 2024 வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? அல்லது எப்படிடா நாம இந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கிறது? எப்படியெல்லாம் வந்து பட்ஜெட் மேக் பண்றது? எப்படியெல்லாம் வந்து பிளான் மேக் பண்றது? எப்படி ஒரு ஐடியாவோட ஒரு ப்ரீ பிளான்டோட நம்ம வீடை வந்து கொண்டு போறது அப்படினு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சதுர வீட்டுக்கு அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எவ்வளவு மெட்டீரியல் காஸ்ட் ஆகும், எவ்வளவு லேபர் காஸ்ட் ஆகும் அப்படிங்கறதை நாம தெளிவா கிறிஸ்டல் கிளியரா வந்து சொல்ல போறோம். சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 சதுரம் வீடு கட்டலாம், இல்ல 5 சதுரம் வீடு கட்டலாம், இல்ல 50 சதுரம் வீடு கூட கட்டலாம். சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பேஸ். இதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? சோ அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு உண்டான அந்த காஸ்ட்டை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். சோ இதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே இந்த வேலைக்கு தான் இவ்வளோ அமௌண்ட் செலவாகுதா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் கிளீனிங். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் மார்க்கிங் பண்ணுவோம். அதாவது பில்லர் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் எஸ்கவேஷன் வந்து பண்ணுவோம், அதாவது ஃபூட்டிங் எஸ்கவேஷன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபூட்டிங் பிசிசி போடுவோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபூட்டிங் ஆர்சிசி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபூட்டிங் காலம் ஒர்க் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் ஒர்க் வந்து பண்ணுவோம். இதுக்கப்புறம் கிரேடி பீமுக்கு உண்டான எஸ்கவேஷன் ஒர்க் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரேடி பீம் கான்கிரீட் இருக்குல்ல, அதுக்கு உண்டான பிசிசி ஒர்க்கை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரேடி பீம் ஆர்சிசி ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கில் உள்ள அந்த காலம் கான்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிராவல் ஃபில்லிங் ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ அடுத்து கிராவல் ஃபில்லிங்க்கு அப்புறம் கிராவல் கன்சல்டேஷன் ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த கிராவல் கன்சல்டேஷன் ஒர்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிசிசி வந்து போடுவோம். ஸோ இந்த பேஸ்மெண்ட் பிசிசி போட்டதுக்கப்புறம் காலம் கான்கிரீட் லிண்டர் லெவல் வரைக்கும் நம்ம காலத்தை வந்து ரைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில் லெவல் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில் லெவல் கான்கிரீட் வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் லிண்டர் லெவல் பிரிக் ஒர்க் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமுக்கு உண்டான சென்ட்ரிங் ஒர்க் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் லிண்டல் பீமுக்கு உண்டான கான்கிரீட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம், அதாவது ஆர்சிசி ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரூஃப் லெவல் பிரிக் ஒர்க் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரூஃப் லெவல் பிரிக் ஒர்க்கில் உள்ள காலம் கான்கிரீட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட்டுக்கு உண்டான சென்ட்ரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ரூஃப் கான்கிரீட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் 28 நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக நம்ம க்யூரிங் ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கைப்பிடி சுவர், அதாவது பேரபெட் வால் வந்து நம்ம கட்டுவோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம நிலை வைப்போம், தாய் நிலை வந்துட்டு நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு கதவு நிலை, ஜன்னல் நிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் அண்ட் டோர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பே நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பைப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான பிரேக்கிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த பிரேக்கிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ், அதாவது சுவிட்ச் பாக்ஸ்லாம் எங்கெங்கே வருது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து வுட் பாக்ஸோ இல்லை மெட்டல் பாக்ஸோ வச்சு அதுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்துட்டு நம்ம சீசன்ஸை பொறுத்து அவுட்டர் பிளாஸ்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னர் பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த கபோர்டு ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம். இந்த ஒயிட் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயரிங் ஒர்க் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஒர்க் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். ஃப்ளோர் டைல்ஸ் லேயிங், வால் டைல்ஸ் லேயிங் எல்லாமே இந்த வந்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் பிளேட் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் வந்து அடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆசாரி வேலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதாவது வந்துட்டு டோர் ஃபிக்ஸிங் ஒர்க்கு, தாய் நிலை. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரூமில் உள்ள அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜன்னலுக்கெல்லாம் வந்துட்டு தட்டி, அதாவது அதுக்கும் டோர் வந்து போடுறது. ஸோ இது மாதிரி நமக்கு கார்பெண்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்பெண்டர் ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ரைமர் ஒர்க் அடிச்சதுக்கப்புறம் கூட பார்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக பார்த்துக்கலாம், நம்மளுடைய மெட்டீரியலுக்கும் நம்மளுடைய அந்த ஒர்க்குக்கும் தகுந்த மாதிரி அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறப்பே நம்ம இந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அவுட்ரு ப்ளம்பிங்கு, ட்ரைனேஜ் லைனு, ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் கோட் வந்து பெயிண்ட் வந்து நம்ம பில்டிங்க்கு வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம ஏற்றுறது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் அப்புறம் லேபர் காஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிமெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ சிமெண்ட் வந்துட்டு ஒரு சதுர வீட்டுக்கு 58 மூட்டை தேவைப்படுதுங்க. 58 மூட்டைனா அதுக்கு உண்டான மெட்டீரியல் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 20,300 ரூபாய் நமக்கு செலவாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்டு வந்து இப்போதைக்கு நம்ம எம் சாண்ட் அண்ட் பி சாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 3 யூனிட் தேவைப்படுது ஒரு சதுர வீட்டுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் நமக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீலுக்கு வருவோம். இது வந்துட்டு ஒரு சதுர வீட்டுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோ கிட்ட தேவைப்படும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 30,000 ரூபாய் வருது. நெக்ஸ்ட்டு 20 mm. இது வந்துட்டு ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் வந்து 4,500 ரூபானா 2 யூனிட் வந்து கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வந்து வருது. அதுக்கப்புறம் 40 mm 1.5 ஜல்லி. இது வந்துட்டு ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட அரை யூனிட் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2,000 கிட்ட நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு செங்கக்கல் பிரிக்ஸ். இது வந்துட்டு நமக்கு ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2,400 கல்கிட்ட தேவைப்படும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19,200 கிட்ட நமக்கு வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிராவல் இருக்குது பார்த்திங்களா. இந்த கிராவல் வந்துட்டு ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 3 யூனிட் கிட்ட தேவைப்படுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 நமக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்துட்டு ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக செலவாகும். அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க். இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்துட்டு மெட்டீரியல் ப்ளஸ் லேபரை வந்து கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் நமக்கு ஒரு சில வீட்டுக்கு செலவாகும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் டைல்ஸ், கிரானைட், கடப்பா இந்த ஒர்க்குக்கெலாம் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும். அதுக்கப்புறம் வுட் ஒர்க்கு, ஆசாரி வேலை. இந்த கார்பெண்டர் ஒர்க்குக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு 11,000 வரைக்கும் ஒரு சில வீட்டுக்கு செலவாகும். மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் எல்லா ஒர்க்கும் தாய் நிலையிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஜன்னல் தட்டிக்கு வந்துட்டு ஜன்னல் நிலைக்கு வந்து தட்டி போடுறோம்ல அது வரைக்கும் செலவாகிறேன். இப்போ நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது சிவில் ஒர்க் மட்டும் கட்டி பூசி காங்கிரீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேலைக்கு மட்டும் ஒரு சில வீட்டுக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும். அதுக்கப்புறம் மற்ற லேபர் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் வந்துட்டு நான் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் தான் சொன்னேன். கார்பெண்டர் ஒர்க்லையும் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் தான் சொன்னேன். அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, டைல்ஸ் ஒர்க், இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் தான் சொல்லியிருக்கேன். அதோட இந்த இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ வந்துட்டு செலவாகும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்ம கிடச்சிரும். இப்போ நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் லேபரை வந்து ஆட் பண்ணுவோம். மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வந்து பார்க்குறப்ப நமக்கு கிட்டத்தட்ட 1,54,000 ரூபாய் நமக்கு வருது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் லேபரை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1,99,000 ரூபாய் நமக்கு வருது. அதோடு வந்துட்டு நமக்கு வண்டி வாடகை, அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் சார மரம்லாம் எடுப்போம் அதோட ரெண்ட்டு, அதுக்கப்புறம் கோக்காளி ஸ்டாண்டெல்லாம் வந்து வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஒரு 5,000 போட்டுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2,04,000 கிட்ட வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சதுர வீட்டுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் விட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராக கண்டா நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with Della Builders. Bye bye. See you then.